இல்ல இப்ப எந்த இடத்துல கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இப்ப கேட்டிருக்கிறது இந்த சென்டர் பாக்ஸ். அப்ப கண்டிப்பா இந்த சென்டர் பாக்ஸ்ல உள்ள ஆன்சர் வந்து இந்த ரிலேஷனோட ஏதோ ஒரு விதத்துல பொருந்திருக்கு. அது என்னன்னு இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்ப என்ன பண்ணிருக்கலாம், இங்க பாத்தீங்கன்னா நடுவுல சின்ன நம்பர் தான் வருது, 12 9ங்கிற சின்ன நம்பர் தான் வருது. அப்ப என்ன பண்ணிருக்கலாம், இங்க கூட்டிருக்கலாம் அல்லது கழிச்சிருக்கா, இதுதான் பண்ணிருக்க முடியும், வேற எதுவும் பண்ணிருக்க முடியாது. பெருக்குனாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய நம்பரா போயிடும். சோ அப்ப பிளஸ் அண்ட் மைனஸ் தான், அது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம் இல்லையா. இத கூட்டணும் அப்படின்னா இந்த நம்பர் வர, அப்ப கழிச்சு பார்க்கலாம். 35ஓட 11 கழிச்சு பாருங்க அப்படின்னாலுமே என்ன வருது, 24ன்னு வருது. சோ அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. அடுத்து இங்க பாக்குறோம், இது ரெண்டையும் கழிச்சு பாருங்க. 26ல 8 போனாலுமே 12 வரக்கு சான்ஸ் இல்ல. சோ இந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சு பார்க்கலாம். 32ல இருந்து 26 போச்சு, 35ல இருந்து 26 போச்சு அப்படின்னா என்ன வரும், இங்க ஒரு 4, இங்க ஒரு 5, 9 வரும். அடுத்து இதுல இருந்து இதை கழிங்க. 11ல இருந்து 8 கழிச்சா 3 வருமா. சோ 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12 வருது. அப்ப இதுதான் லாஜிக்கா இருக்கும். சோ இதை செக் பண்ணி பார்க்கலாம். இதுல இருந்து இதை கழிச்சிருக்காங்க, இதுல இருந்து இதை கழிச்சு ரெண்டையும் கூட்டிருக்காங்க. 12ல இருந்து 13 கழிச்சா 8, 19ல இருந்து 18 கழிச்சா 1. சோ 8 + 1 9. அப்ப இதுதான் லாஜிக் அப்படிங்கறத ஃபைனல் பண்ணிடும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 16ல இருந்து 3 கழிங்க 13, 29ல இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான், அது எப்படி வேணாலும் கழிச்சுக்கலாம். ஓகேவா. சோ 29ல இருந்து 25 போச்சுன்னா 4. சோ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இங்க 13 வருது, நான் 3ன்னு போட்டுட்டேன். அப்படிங்கிறப்ப இங்க என்ன வரும், 16ல இருந்து 13 போச்சு அப்படின்னா 3 அப்படிங்கிறது வரும். சோ 3 + 4ங்கிறது வந்து 7 அப்படிங்கிற ஆன்சர் வரும்.